Hi friends, welcome back to my channel. நேற்று சண்டே மார்னிங் எடுத்த vlog தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். அதுக்காக வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்தோடனே நகுல் பார்த்தீங்கன்னா தனிஷ் இந்த மாதிரி தான் விளையாண்டுட்ருப்பார். அவருடைய வண்டியில் உட்காந்துட்டு விளையாண்டுட்ருக்காரு. நானும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தொளிச்சு வச்சுட்டேன். மார்னிங் பால்லாம் காய வச்சுட்டு அரிசிக்கு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சிட போகிறேன். தனிஷ் பார்த்திங்கன்னா அங்கே கம்மனே இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இருப்பார். சேர் மேலே ஏறி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தான் இருப்பார். மார்னிங் நகுலுக்கும் தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா சத்து மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தனிஷுடைய வேலையை பார்த்திங்கன்னா தெரியும். 4 டம்ளரை கொண்டு வந்து மேலே வச்சுட்டாரு கவுண்டர் டாப்பில் வித் ஸ்பூன் கூட. இதிலெல்லாம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நாட்டு சக்கரை போட்டு 6 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொடுத்துடுவேன். நண்டு தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தார். மலைக்கு சரி நண்டு நல்லாயிருக்கும் சளிக்கு அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வந்து ஜீரகம் மிளகு சோம்பெல்லாம் வறுத்து வச்சுட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா அரிசியும் இட்லிக்கு மாவும் அரைச்சிட்டுருக்கு. தனிஷ் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஈரல் தனியாக ஒரு கடையில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு குழம்புக்கு வேணுங்கிற மசாலாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஈரல் நல்லா வெந்து வந்துடும். நண்டு கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஜீரகம் மிளகு சோம்பெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆயிலில் சின்ன வெங்காயத்துக்கு போடணும். சின்ன வெங்காயம் தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா போட்டுட்டு காரத்துக்கு வேணுங்கிற மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த நண்டில் நல்லா இறங்கி வந்துடும். இப்போ நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நண்டு வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். சளிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்து இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 4 மந்த்து தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோடைய காயில் பார்த்திங்கன்னா புகஞ்சிருச்சு. சரி அதை கழட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு கடையில் கொடுத்துட்டு வாரண்ட்டி இருக்குது அதனால் கொடுத்துட்டு மறுபடியும் வேறு மாற்றிட்டு வந்துருக்காங்க. இப்போ இதை வந்து மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ஃபிட் பண்ணுமோ அந்த மாதிரியெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. தனிஷும் நகுலும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூடவே இருந்துகிட்ருக்காங்க. அந்த ஃபிட்டிங்லாம் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்ருக்காங்க. சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் நண்டு தான் எடுத்து செஞ்சு வீட்டிலே வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. தூறல் மாதிரி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. நைட்டுக்குமே பார்த்திங்கன்னா சாதம் இருந்தது கூடவே நண்டு கிரேவி இருந்தது அதை எடுத்துக்கிட்டோம். மாவும் பார்த்திங்கன்னா புளிக்கிறதுக்காக வெளியே வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஏன்னா குழி பணியாரத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங். இன்றைக்கி மண்டே மார்னிங்க்கு கருப்பு டீ பார்த்திங்கன்னா நான் வந்து தூளாக பண்ணி காய்ச்சி வடிகட்டி தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது அப்படியே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த குழி பணியார மாவுலேயே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு டீ பார்த்திங்கன்னா தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி தண்ணியாட்ட கலந்து எடுத்துக்க போகிறேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது இனிப்பு குழி பணியார மாவு. தனிஷ் காலையில் தூங்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியில் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் விளையாண்டிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்ருப்பார். இன்றைக்கி மண்டே லஞ்ச் பார்த்திங்கன்னா தயிர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா மோரை பாதி அடித்து வைக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி ஊற்றி வைக்கணும். டீ போட்டு குடித்தாச்சு. பாலும் காய வச்சாச்சு. குழி பணியாரத்துக்கு மாவு பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன். நகுலுக்கு ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் கேட்டிருந்தார். தோசை அது கூட பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கடையில் இதான் கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு இனிப்பு குழி பணியாரமும் 2 முட்டை அதே பணியாரக்கல்லையும் ஊற்றி கொடுத்துட்டேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். பொரியல் பார்த்திங்கன்னா புள்ளங்காய் கூட்டு சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நகுல் ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு தான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் மார்னிங்கே. மழை பார்த்திங்கன்னா சைக்ளோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்தே பார்த்திங்கன்னா விடாமல் பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது மழை. துணி துவைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, காய வைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. துணி காயவே மாட்டேங்குது. வெயில் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்குது. டீக்கு பார்த்திங்கன்னா பொரி இந்த மாதிரி கேட்பாங்க நகுலுடைய அப்பா. அப்படின்னு தனிஷும் பார்த்திங்கன்னா அந்த பொரி எடுத்து சாப்பிட்டுக்குவார். இந்த மாதிரி கப்பில் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆயுத பூஜைக்கு ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஊரில் கொடுத்துருக்க அந்த பொரி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா டேஸ்ட்டு இருக்காது. குருமா செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சிக்க போகிறேன். இட்லி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க சட்னியும்
கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை பயிறு கடையிலும் இருக்குது, அது சாதத்துக்கு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் இட்லிக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு குருமா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நகுலுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இட்லியும் பாசிப்பருப்பு அந்த கடையிலும் கொடுத்துட்டே சாப்பிட்டாரு. கூடவே ஒரு முட்டையும் போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா சாப்பிட்டு அவர் கிளம்பிட்டார். 7:15க்கெலாம் பார்த்திங்கன்னா நகுல் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருக்குது, அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கேன். சின்ன சின்ன அந்த குக்கிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, குருமா வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. குருமாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தனேஷ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ இட்லி வச்சு சட்னி கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவார் காலையில். தயிரும் பார்த்திங்கன்னா மோர் அடிச்சிடலாம். உருளைக்கிழங்கு குருமாவும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழிப்பணியாரமும் ஊற்றிக்கலாம். கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் காலையில். இப்போ மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நேற்று அரைச்சி மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், திருப்பி போகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா தீஞ்ச மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக செய்கிறனால கலர் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கருப்பட்டியோட வாசத்தோடு அந்த சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ நகுலுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நானும் பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான் பாசிப்பயிறு கடையல், புள்ளங்காய் கூட்டு, சாதம், அது கூட பார்த்திங்கன்னா மோர். இன்றைக்கான லஞ்ச் மெனு மண்டேக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பார்த்திங்கன்னா கருப்பட்டி குழிப்பணியாரம் தனேஷ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். தனேஷ்க்கும் நேரமே எழுந்துட்டார். அதனால் இப்போ ஒரு 11 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துடும். தொட்டில் போட்டு அப்படின்னா அவர் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிருவார். நம்ம கண்மணி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.